ஹேடா ஃபிக்ஸீஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் நான் போன வீக் இந்த மாதிரி ஓட்டிங் வச்சுருந்தேன். ஸோ 1 வீக் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது என்ன எந்தெந்த ஓட்டிங்க்கு எந்தெந்த பேருக்கு அதிக ஓட்டிங் வந்திருக்கோ அதை மறுபடியும் நான் போஸ்ட்டாக போடுவேன். பட் ஆனால் அதில் ஜாரா அப்படின்றதுக்கு ஏற்கனவே ஒரு யூடியூப் சேனலில் ஜாரான்ற பேர் இருக்குது. ஸோ அதனால் ஜாராவை என்னால் ஒரு சாய்ஸாக எடுத்துக்க முடியாது. ஸோ சாரிடா ஃபிக்ஸீஸ். ஸோ மற்ற இதுக்கெல்லாம் நான் பார்ப்பேன். ஸோ பார்த்துட்டு அதில் எது ரொம்ப இதாக இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒயன் கேரக்டர் அந்த பேரை எப்படி சூட் ஆகுமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் அந்த பேரை வைக்க போகிறேன். ஸோ நாம் இன்னைக்கு டயாங்கோட கொரியன் ஸ்கூல் பாய் லவ் சவுத் இண்டியன் கேர்ள் அப்படின்ற இதுக்கு போனஸ் பாடு தான் பார்க்க போகிறோம். போனஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ போனஸ் எல்லாம் எதுக்கெல்லாம் நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்களோ அதுக்கு நான் போட போகிறேன். அண்ட் என்னோட டெலகிராம் ஐடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் இன்ஸ்டா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் என்னோட இன்னொரு மற்ற சேனலோட லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் அங்கேயும் போய் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் லைக் பண்ணதுக்கப்புறமா ஹைப் பட்டன் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னோடய வீடியோஸ் ஹைப் ஆகும். எனக்கும் கொஞ்சம் நல்லா நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ எப்படி இருக்குன்றது மறக்காமவும் கமெண்ட் பண்ணுங்கடா ஃபிக்ஸீஸ், ஓகேவா? ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி நான் பாட்டு பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இது உங்களுக்கு புரியும்டா ஃபிக்ஸீஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் நீங்கள் டயாங்க லவ் பண்ணுறீங்க அப்படின்னு டயாங்க்கும் தெரிஞ்சிருச்சு. எல்லார் முன்னாடியுமே உங்களை கிஸ் பண்ணி இருந்திருப்பார். அதோடு நான் ஸ்டாப் பண்ணி இருந்திருப்பேன். ஸோ நம்ம இப்போ அதிலேருந்து ஒரு புது கொஞ்சம் மந்த்ஸ் கழிச்சு என்ன நடக்குது அப்படின்ற இதை தான் நம்ம பார்க்க போகிறோம்டா ஃபிக்ஸீஸ். ஸோ நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ள போகலாம். எப்பவும் போல் டயாங் தான் உங்களை பிக்கப் பண்ணுறது ட்ராப் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. எப்போ நீங்கள் ஒரு ஸ்கூல்லையே ஒரு என்ன சொல்கிறது கப்புள்ஸாக சேஞ்ச் ஆனீங்களோ அப்போதுலேருந்து டயாங் தான் உங்களை காலேஜ் ட்ராப் பண்ணுறதும் சரி, உங்களை பிக்கப் பண்ணுறதும் சரி, ஸ்கூலு பிக்கப் பண்ணுறதும் சரி. ஸோ அவர் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் உங்கள் பின்னாடியே தான் சுற்றிக்கிட்டே இருக்காரு. உங்களுக்கு நிறைய பண்ணுறாரு. அவ்வளோ லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு ரொம்பவும் ஹாப்பியாக இருக்குது. பட் அதே சமயத்தில் ஒரு ஒரு இன்செக்யூராகவும் ஃபீல் ஆகுது. ஏன் அப்படின்னா டயாங் ஒரு பெரிய ரிச்சான ஃபேமிலி. பட் ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. இப்போ தான் ரீசெண்டாக இந்தியாவில் இருந்து அங்கே போய் உங்கள் அப்பா ஒரு ஒர்க் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு மிடில் கிளாஸ் கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம லவ் மேரேஜ்க்கு போகுமா, போனாலும் எப்படி இருக்கும், அவங்க வீட்டில் அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு தாட்டும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. பட் ஆனால் அது நீங்கள் வெளிக்காட்டில் டயாங் இருக்கும்போது நீங்கள் வெளிக்காட்டவே மாட்டீங்க. பட் ஆனாலும் உங்களுக்குள்ளார நீங்கள் தனியாக இருக்கும்போது இல்லை உங்கள் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் அந்த தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இல்லை இவனே மாறிடுவானோ அப்படின்ற ஒரு தாட்டும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இப்படி ஒரு நாள் தான் டயாங் என்ன பண்ணுறாருனா உங்களை அவரோட வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறாரு. பிகாஸ் அவரோட பிரதரான ஹோபிக்கு பர்த்டே. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதனால டயாங் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் கூப்பிடுறாங்க. அதே மாதிரியே உங்களையும் கூப்பிடுறாங்க டயாங்க. உங்களுக்கு ரொம்பவும் என்ன சொல்கிறது போலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு தாட்ஸ் தான் இருக்குது. பிகாஸ் டயாங்கோட ஃபேமிலியை நீங்கள் பார்க்க போகிறீங்க, உங்கள் அப்பா அம்மா பார்க்க போகிறீங்க. அதனாலேயே அந்த பயம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகுது. ஸோ அதனால் எப்படியாவது எஸ்கேப் ஆகிடலாமா அப்படின்ட்டு பார்க்குறீங்க. பட் ஆனால் டயாங் உங்களை அவ்வளோ கேட்டிருந்துருப்பான். இல்லை நான் வரலை அப்படின்னு சொல்கிறதுக்கும் உங்களுக்கு மனசு வரலை. ஸோ டயாங் உங்கள் ஃப்ரெண்டையும் தான் இன்வைட் பண்ணியிருந்திருப்பான். உங்கள் ஃப்ரெண்டும் நான் வரேன் அப்படின்ட்டு அவ்வளோ சொல்லியிருந்திருப்பா. அவ்வளோ உங்களை நச்சரிச்சுருப்பா. போகலாம் ப்ளீஸ் எனக்கு இந்த மாதிரி பாட்டிலாம் போனதே இல்லை, ப்ளீஸ் நீ வந்தாக்கு தான் என்னாலையும் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட
கேட்டிருப்பா. உங்களுக்கும் வேற வழி இல்லாம நீங்களும் வந்து சரி அப்படின்ட்டு வந்து சொல்லி இருந்திருப்பீங்க. உங்க ஃப்ரெண்டுக்கு ரொம்ப ஹாப்பி. அதை விட டயாங்க்கு வந்து ரொம்ப 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 ஹாப்பி. ஸோ அன்னைக்கு வந்து லைக் வந்து ஹோப்பியோட பர்த்டேவும் வருது. லைக் என்ன அப்படின்னா, இதை நான் நேற்றே போட்டிருந்துருக்கணும். பட் ஆனால் வந்து முடியலை. சாரி ஃபார் தட். லைக் வந்து ஹோப்பியோட பர்த்டேக்கு வந்து நிறைய பேர் போட்டிருந்துருப்பாங்க. அதோடு 10ஓட போடணுன்னா எனக்கு வந்து போடுறதுக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதனால தான் நான் வந்து போடல. அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து நான் போடுறேன். ஓகேவாடா ஃபிக்ஸிஸ்? ஸோ வந்து உங்கள் லைக் வந்து டேயாங்க்கு ரொம்பவும் ஹாப்பி நீங்கள் வரேன்னு சொன்னது. அவரே வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்திருப்பாரு. இல்லை இல்லை, நான் வந்து என் ஃப்ரெண்டு கூட தான் வரப்போகிறேன் அப்படின்ட்டு வந்து நீங்கள் வந்து சொல்லியிருந்திருப்பீங்க. ஸோ சவுத் இந்தியன் பொண்ணு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்கள் மாமனார் மாமியார் வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ எப்படி நார்மலாக போக முடியும்? ஸோ வந்து லைக் வந்து ஹாஃப் சாரி வச்சுக்கிட்டு லைக் வந்து ஃபுல்லாக ஃப்ரீ ஹேர் விடாமல் ஓரளவுக்கு லைக் வந்து முன்னாடி மட்டும் எடுத்து லப்பர் பேண்ட் போட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஹேர் விட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி விட்டுட்டு ஜும்கா போட்டுக்கிட்டு அந்த வளையல் இதெல்லாம் போட்டுக்கிட்டு சின்னதாக ஒரு பொட்டு என் கழுத்துக்கு வந்து தாவணிக்கு ஏற்ற மாதிரி நெக்லஸ் எல்லாம் போட்டுட்டு நீங்கள் வந்து போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு தான் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பா. உங்களை பிக்கப் பண்ணிட்டு 2 பேருமே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்த்ததுமே அவ்வளோதான், உண்மையிலே அது நீங்கள் தானா அப்படின்ற மாதிரியான ஒரு இது வந்து அவ்வளோ வந்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இப்போ தம்ப்லைனில் வருது பார்த்தியாங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ரெடியாக இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டா அப்படியே வந்து யாருமா நீ இவ்வளோ அழகாக இருக்க அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்க்குறாங்க. என்ன போடலாமா, நான் எப்படி இருக்கேன் பார்க்குறதுக்கு அப்படின்ட்டு நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறீங்க. எப்படி இருக்கியா, எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா நீ, டயாங் மட்டும் உன்னை பார்த்தான்னு வச்சுக்க அவ்வளோதான். அது மட்டும் இல்லை, பார்ட்டிக்கு நீ தான் போகிற. பட் ஆனால் நீ தான் வந்து பார்ட்டியோட ஹோஸ்ட்டுன்னு நினச்சிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க. போதும் போதும் வா, டயாங் ஆல்ரெடி நிறைய தடவை கால் பண்ணிட்டான். நீங்களும் வந்து உங்கள் ஃபேமிலி கிட்ட வந்து சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு கூட வந்து கிளம்பிட்டீங்க. ஸோ வீட்டுக்கு வெளியில் நின்றுட்டு தான் வந்து லைக் மேன்ஷனில் வந்து இந்த மாதிரி ஸோ செக்யூரிட்டிஸ்லாம் இருப்பாங்களே அவங்களாம் வந்து கேட்குறாங்க, நீங்களும் பர்த்டே பார்ட்டி? ஆமாம். ஸோ நீங்களும் வந்து உள்ளார போகிறீங்க. உள்ளார போய் பார்த்தா லைக் நிறையா வந்து லைக் நிறையா வந்து டயாங்கோட ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு, ஹோபியோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்து இருக்காங்க. லைக் வந்து ஹோபியோட லைக் வந்து ஃபியான்ஸு எல்லாமே இருக்காங்க. அண்ட் ஃபியான்ஸோட ஃபேமிலி, டயாங்கு லைக் வந்து ஜங்குக்கோ அவங்க ஃப்ரெண்டு லைக் வந்து எல்லாருமே வந்து எல்லோரும் அங்கே இருக்காங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப நர்வஸாக இருக்குது. உங்கள் ஃப்ரெண்டு கை பிடிச்சி தான், எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குடி, என்னடி பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் அப்படியே நர்வஸ் ஆகிட்ருக்கீங்க. டயாங் தான் உங்களை கால் பண்ணுறான். நீங்களும் அட்டன் பண்ணுறீங்க. டயாங், எங்கே இருக்கேன் நான்? இவ்வளோ நேரமாக உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறது. எங்கே பேபி இருக்க? எப்போதும் வருவேன். டயாங், நான் ஆல்ரெடி வந்துட்டேன். வந்துட்டியா? எங்கே இருக்க? வீட்டுக்கு வெளியில் நின்றுட்டுருக்கேன். எனக்கு எங்கே போகிறதுனே தெரில அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. டயாங்கும் வந்து நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னு சொல்கிறது உங்களை தேடி வந்துக்கிட்டு இருக்காரு. நீ அங்கேயே எங்கேயும் போகாது, அங்கேயே இரு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கும் வந்து காலை கட் பண்ணிட்டு டயாங் கூட ஜங்குக்கு ஜிமினிக்கு எல்லாருமே வந்து கிளம்பி வராங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து எல்லாம் கேட்குறாங்க, எங்கே போகிறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து உங்ககிட்ட வர்றதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகிருச்சு. டயாங் வந்து உங்களை பார்த்ததுமே அவ்வளோதான் அழகில் அப்படியே மயங்கி விழுற மாதிரி அப்படியே மயங்கி விழுறாராம். அப்படியே வந்து ஜகு பிடிச்சாரு. ரெடி டே மச்சான் மச்சான் என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி. அவங்க வந்து இன்னும் உங்களை பார்க்கல. டே மச்சான் அங்கே பாரு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. உடனே ஜிமினும் ஜங்குக்கும் பார்க்குறாங்க. நீங்கள் அவ்வளோ அழகாக வந்து கோச்சஸாக நின்றுட்டுருக்கீங்க. டே மச்சான் யார் அந்த பொண்ணு, இப்போ என்னமா இருக்கா? இது வரைக்கும் இவ்வளோ பெரிய அழகிய நான் பார்த்ததே இல்லையாடா, என்னடா ட்ரெஸ் இது அப்படின்ற மாதிரி வந்து ஜங்குக்கு, ஐயோ எவ்வளோ அழகா இருக்கா, அவ்வளோ அந்த ஃபேஸு, அந்த காதில் பாரு, அந்த கழுத்துலலாம் பாரு என்னமோ இருக்குது, இதுவும் போட்டிருக்கடா.
அவ அந்த ட்ரெஸ்ஸு தாண்டா மெயின். அப்படியே பாரு சைட்லலாம் என்னமோ ஹிப்பு தெரியுது அப்படின்ற மாதிரி ஜிம்மின்னு சொல்றாரு. உடனே டயாங் வந்து ஒரே கிக்கு தான். அது ஏன் ஆளு என்ன அது அப்படின்ட்டு ஒத்து பார்த்தா தான் தெரியுது நீங்க தான் அங்கே நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா டயாங் வந்து உங்ககிட்ட ஹக் பண்ணிட்டு பேபி எவ்வளோ அழகா இருக்கே தெரியுமா, ஐயோ என் பொண்ணாட்டி எவ்வளோ அழகு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணிட்டு உங்க ஃபேஸ் ஃபுல்லாக வந்து கிஸ் பண்றாரு. அச்சோ என் அழகு பொண்டாட்டி, ஐயோ எவ்வளோ அழகியா, இது வரைக்கும் ஏண்டி எங்கடி வச்சு வச்சிருந்த இவ்வளோ அழகு அப்படின்ற மாதிரி அப்படியே உங்க லைக் வந்து உங்கள் ஃபேஸை பிடிச்சி செம்மையாக கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் அடிக்கிறீங்க, தள்ளி விடுறீங்க. டேங்க் என்ன பண்ணுற நீ, ஐயோ பொண்டாட்டி மேலே ஆர்வத்தை அடக்க முடியலையேடி, ஐயோ என்னடி என்ன இப்படி பண்ணிட்டியடி அப்படின்ற மாதிரி டயாங்க. போதும் டயாங் சும்மா இரு, நான் எப்படி இருக்கேன், எப்படி இருக்கியா, ஐயோ தேவதடி நீ, ஐயோ ஏஞ்சல் இரு நான் உன்னை இப்போவே செல்ஃபி எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து உங்கள் கூட சேர்ந்து நின்று நிறைய செல்ஃபிஸு. அண்ட் அதுக்கப்புறமா லைக் ஜங்குக் ஜிமின் கிட்ட வந்து லைக் கப்புள்ஸ் ஃபோட்டோ எடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நீங்களும் வந்து சேர்ந்து கப்புள்ஸ் ஃபோட்டோ எடுக்கிறது, உங்களை ஹக் பண்ணுறது, ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணுற மாதிரி ஃபோட்டோ, சீக்ஸில் கிஸ் பண்ணுற மாதிரி ஃபோட்டோ அப்படின்ற மாதிரி நிறைய ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு செம்ம காண்டாகுது. டி போதுண்டா, இது உன் அண்ணன் பர்த்டே, என்னமோ வந்து நீங்க 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறவங்க ரிசப்ஷன்ல நடக்கிற மாதிரி போட்டோ செஷன் எடுத்துட்டு இருக்கீங்க, போதும் வாங்க அப்படின்ற மாதிரி உங்க ஃப்ரெண்டும் சொல்றாங்க. உடனே ஜாக்குக்கா யாருக்கோ ரொம்ப வயிற்றெல்லாம் எரியுது போலையே அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு, சும்மாறா நீ வேற, ஏற்கனவே வந்து வாங்கி கட்டிக்கிட்டு போதாது இன்னும் வேணுமா உனக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து இப்போ அப்படியெல்லாம் ஃபன் பண்ணிட்டு டயாங் வந்து உங்களை கூட்டிகிட்டு வராரு. டயாங்கு, ஜங்குக்கு, ஜிமினு, நீங்கள் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டு, ஸோ எல்லாருமே வந்து நடந்து வந்துட்டுருக்கீங்க. எங்கடா டயாங் போனா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் டயாங் வந்து உங்கள் கையை பிடிச்சிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. நீங்களும் வந்து டயாங்கோட ஹேண்டை வந்து பிடிச்சிட்டு தான் நடந்துட்டுருக்கீங்க. எல்லாரும் பார்க்குறாங்க, யாரா இந்த பொண்ணு வித்தியாசமாக இருக்கா, என்ன ட்ரெஸ் இது அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டயாங்கோட அப்பா அம்மாவும் வந்து பார்க்குறாங்க, யார் இந்த பொண்ணு புதுசாக இருக்கு, கையெல்லாம் வர பிடிச்சிட்டு கூப்பிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மாதிரி லுக்கு விடுறாங்க. ஹோபி ஃபஸ்ட்டு வந்து ஹோபி கிட்ட தான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறான் டயாங்கு, கூட்டிகிட்டு போகிறாரு டயாங்கு. ஆனால் நான் சொன்னல அது இவ தான். ஓ ஹாய், ஹலோ, ரொம்ப க்யூட்டாக இருக்க நீ, டயாங் சொல்லியிருக்கா உன்னை பற்றி, ஆனால் நீ இவ்வளோ அழகாக இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கல, ஜஸ்ட்டு மிஸ்ஸு, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நீ பிறந்திருந்தா இந்நேரம் ஒன்று அழகா நான் கொத்தி இருந்திருப்பேன் அப்படின்ட்டு வந்து ஹோபி வந்து சொல்கிறாரு. பக்கத்தில் இருந்த லைக் வந்து அவங்க ஃபியான்ஸை வந்து என்ன சொன்ன, இன்னும் கொஞ்சம் வருஷம் முன்னாடி பிறந்ததா கொத்திட்டு போயிருப்பியா அப்படின்ட்டு சொல்லும்போது தான் ஹோபிக்கு ஆத்தி அவசரப்பட்டு வாயை விட்டுட்டோமே அப்படின்ட்டு வந்து அவர் திரும்புறாரு. சும்மா சொன்ன பேபி, உன்னோட அழகுக்கெல்லாம் ஈடாக முடியுமா அப்படின்ற மாதிரி. நீ சொல்றத நான் நம்பணும், தெரியும்டா இந்த பசங்களே இப்படிதான்டா, உனக்கு அப்பத்தானே வேணும், போ அவளையோ கட்டிட்டு கெட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபியான்ஸி செம்ம கோவமா வந்து அங்கேருந்து போகிறாங்க. பின்ன யாருக்கு தாங்க கோவம் வராது, கட்டிக்க போகிற பொண்ணை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இன்னொரு பொண்ணை வந்து இவ்வளோ இதாக பேசினா யாருக்கா இருந்தாலும் கோவமாக தானே வரும். ஸோ அதனால் ஜேவோட ஃபியான்ஸிக்கும் கோவம் வந்து அவங்க வந்து லைக் வந்து கிளம்பி போகிறாங்க. ஐயோ போகிறாளே அப்படின்ற மாதிரி. ஜங்குக் தான், ஏன் உங்களுக்கு இதெல்லாம் தேவையா, போங்க போய் நாய் மாதிரி பின்னாடியே போய் திரிஞ்சு கெஞ்சுங்க, பர்த்டே அன்னைக்கும் நல்லா வச்சு நீங்களே உங்களுக்கு அப்பிச்சுக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஜிமினும் வந்து சொல்கிறாங்கடி. சும்மா இருங்கடா, ஐயோ பேபி போகாத பேபி, நான் சும்மா தான் பேபி சொன்னேன், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டே பின்னாடி போகிறாரு. உங்களுக்கு சிரிப்பாக வருது. அப்படியே வந்து லைக் வந்து டயாங் வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட தான் வந்து உங்களை கூப்பிட்டு போகிறாங்க. பேபி வா, நான் என் பேரண்ட்ஸ் இன்ட்ரோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களா உங்களுக்கு ஒரு மாதிரி பயம் வந்துட்டு, டயாங் வேண்டாண்டா இன்னொரு நாள் பார்த்துக்கலாமே, சும்மாரு, இதை விட்டால் நல்ல சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது, உன்னை பார்த்து அப்படியே அவங்க மயங்கி அழகில் மயங்கிடுவாங்க, என்ன மயக்கின மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீ மூடு அப்படின்ட்டு வந்து இப்போ வந்து
டேயாங்கோட பேரண்ட்ஸ் கிட்ட தான் வந்து டேயாங் கூட்டு போறாரு. அம்மா அப்பா இவ வந்து என்னோட ஃப்ரெண்டு. சாரி, கொஞ்சம் கோல்டு, எனக்கு கொஞ்சம் வாய்ஸ்லேயே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நிலமையில தான் வந்து போய்கிட்டு இருக்கு. டேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் பண்ணுறாரு, இவ தான் ஒயன் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்ட்டு வந்து இன்ட்ரோ கொடுக்குறாரு. எது ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து அவன் இன்ட்ரோ கொடுக்குறது இப்படி கொடுக்குறானே அப்படின்ட்டு தோணுது. கொஞ்சம் ஹர்ட்டாகவும் ஆகுது. பட் இருந்தாலும் வந்து இப்போதைக்கு இது போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. உடனே டேயாங்கோட லைக் வந்து அம்மா வந்து ஃப்ரெண்டா இல்லை கேர்ள் ஃப்ரெண்டா, நானும் பார்த்துட்டு தாண்டா இருந்தேன் அவள் கையை பிடிச்சிட்டு நீ கூட்டு வரதெல்லாம். என்ன லவ்வா ஸ்கூல்ல அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா லைக் வந்து அந்த ரிச்சான அந்த இதுக்கு டோன் இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து அந்த வில்லியான அந்த வில்லி மாமியார்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டோனில் தான் வந்து பேசுகிறாங்க. உங்களுக்கு அவ்வளோதான், மொத்தமாக முடிஞ்சு போச்சு, இவங்க கண்டிப்பாக ஒத்துக்கவே போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி உங்கள் மைண்டு ஃபிக்ஸே ஆகிடுச்சு. உடனே வந்து டேயாங்கோட அப்பா தான், இதுக்கு தான் நான் சொன்னேன் அப்போவே, அவனோட நடவடிக்கையே சரியில்லை, என்னன்னு பாரு பாருன்னு சொன்னேன், கேட்டியா? அதெல்லாம் எதுவும் இல்லை, அவன் நல்லா தான் இருக்கான்னு சொன்னல, பாத்தியா ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து நின்றுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுவும் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கா தெரியல, அவன் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸும் மூஞ்சையும் பாரு அப்படின்ற மாதிரி டேயாங்கோட அப்பா சொல்றாரு. உங்களுக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. பா போதும் நிறுத்துங்க, என்ன ரொம்ப தான் பேசிக்கிட்டே போறீங்க அப்படின்ற மாதிரி டேயாங்க, என்னடா அவளுக்காக எங்ககிட்ட எதிர்த்து பேசிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசுது. உங்களுக்கா ரொம்ப கஷ்டமா இருக்கு, லைக் வந்து அவ்வளோதான் நம்ம லவ் முடிய போகுதோ அப்படின்ற இதில் உங்களுக்கு அப்படியே கண்ணெல்லாம் தண்ணி தேங்கி நிற்கிது. உங்கள் ஃப்ரெண்டுக்கா என்ன சொல்கிறதுன்னே தெரில, அவளும் சைலண்ட்டாக தான் வந்து நின்றுட்டுருக்கா. ஜங்குக்கும் ஜிமினும் என்னடா நடக்குதுங்க, அங்கிள் ஆண்டியா இப்படி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி. ஜங்குக் அங்கிள் என்ன அங்கிள் பேசுகிறீங்க, நீங்களே இப்படி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி தாண்டா பேசுவோம், இப்போ என்ன அதுக்கு இந்த லவ் கிவ்வெல்லாம் இதோட நிறுத்திக்கோ, புரியுதா? ஏதோ சின்ன பையன் அப்படின்றதுனால இதை விடுறேன், தேவையில்லாம எங்களுக்கு தெரியாம லவ் பண்றேன் மயிறு பண்றேன்னு சொல்லிட்டு வந்து நிக்காத அப்படின்ற மாதிரி லைக் ஸ்ட்ரிக்டா டேயாங்கோட அப்பா வந்து பேசுறாரு. உங்களுக்கு வந்து அவ்வளோதான் கன்ஃபார்மே ஆகிருச்சு, அவ்வளோதான் லவ் புட்டுக்குச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிருச்சு. லைக் வந்து நோட்டீஸ் பண்ணுறாங்க டேயாங்கோட அம்மா வந்து, நீங்கள் அப்படியே கண்ணை அவ்வளோ டியர்ஸாக கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்றுருக்கீங்க. உடனே வந்து டேயாங்கோட அப்பா கிட்ட வந்து அவங்க குசுன்னு ஏதோ சொல்கிறாங்க. இதை பார், உடனே டேயாங்கோட அப்பா வந்து, இதை பார் ஏதோ பர்த்டேக்கு வந்துட்டேன், கேக்கு சாப்பிட்டு கிளம்புற வேலையை பார், ஓ என் பையன் பின்னாடி சுற்றுற வேலைலாம் வச்சுக்காத, புரியுதா? அப்புறம் மொத்த குடும்பமும் இல்லாமல் போயிடுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கா கண்ணில் அப்படியே தண்ணி, இது வரைக்கும் அடக்கி வச்சிருந்த தண்ணி டங்குன்னு வந்து கீழே வந்துருச்சு. லைக் கண்ணிலேருந்து லைக் சொட்டு சொட்டா வந்தது. அப்புறம் லைக் சைலண்ட்டாக நீங்கள் கண்ணிலேருந்து தண்ணி வருது. அம்மா அப்பா போதும் நிறுத்துங்க ரெண்டு பேரும், உங்கள் ஆக்டிங் ரொம்ப தான் வந்து போய்கிட்டே இருக்கு அப்படின்ட்டு வந்து டேயாங் சொன்னதுமே வந்து ஷாக்காக பார்க்குறீங்க, என்னடா இது அப்படின்ற மாதிரி. பாருங்க என் பேபி எவ்வளோ அழ வச்சிட்டீங்க நீங்கள், பேபி அழாத, அவங்க சும்மா ஆக்டிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சாரி பேபி அப்படின்ற மாதிரி டேயாங் சொல்லிட்டு இருக்காரு. என்னடா நடக்குதுங்க ஆக்டிங்கா அப்படின்ற மாதிரி தான் வந்து நீங்கள் லைக் ஒன்றுமே புரியாமல் கன்ஃபியூஷன் நின்றுருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டும் அப்படி தான் நின்றுருக்காங்க, ஜிமினும் வந்து அப்படி தான் நின்றுருக்காங்க. டே என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி தான் ஜிமின் கேட்குறாங்க. உடனே வந்து எங்களோட பேரண்ட்ஸும் வந்து சிரிச்சுட்டு, எங்ககிட்ட ஏற்கனவே எல்லாத்தையும் சொல்லிட்டான், எங்களுக்கு எல்லாம் ஓகே தான், நான் அப்போவே சொன்னேன் வேண்டாண்டா அந்த பொண்ணு அழுதுற போதுரா அப்படின்ட்டு சொன்னேன், இவன் தான் கேட்கல, சும்மா வந்து ஒரு ப்ராங்க் மாதிரி இருக்கட்டும் இவன் தான் ஐடியா கொடுத்தான். இதை பாரு ஒயன், இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இவன் தான் உன்னோட ஆள் தான் எங்களுக்கு ஐடியா கொடுத்தான் ப்ராங்க் பண்ணுறதுக்கு, நீ திட்டுறதுன்னா கூப்பிடுறதுன்னா அவன் மேலே தான் படணும், எங்கள் மேலே இல்லை. அவன் வந்து உன்னோட ஃபோட்டோ காட்டி உங்கள் லவ்வை வந்து சொன்ன போதே எங்களுக்கு ஓகே தான், எனக்கு வந்து எங்களுக்கு அவனோட ஹாப்பினஸ் தான் முக்கியம், இந்த மாதிரி ரிச்சான
மற்றவங்க மாதிரி நாங்களாம் கிடையாது அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. உங்களுக்கா அட பாவி, எல்லாத்துக்கும் நீதான் காரணமா உன்னை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அடிக்க போறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடுறாரு. இன்னைக்கு நீ என் கையில செத்தடா, எவ்வளவு பயந்துட தெரியுமா, எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா உனக்கு 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 இருக்குடா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து டேங்க துரத்தி துரத்தி அடிக்க ஓடுறீங்க. அங்க எல்லாரும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் ஹாப்பி என்டிங் நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்.